வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐஜிஐ ஏவியேஷன் சர்வீசஸ். இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். இந்த ஜாப்புக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன போஸ்ட்டுக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏர்போர்ட் கிரவுண்ட் ஸ்டாஃப் அண்ட் லோடர்ஸ், இந்த 2 போஸ்ட்டுக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் தான் இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க. இது எப்பப்போ அப்ளை பண்ணணும், அதோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன, அதோட ஏஜ் லிமிட் என்ன, எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கான காலி பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா 1446 காலி பணியிடங்கள் இருக்குது. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து உங்களுக்கு ஃபில்லப் பண்ணுறதுக்கான கடைசி டேட் பார்த்தீங்க அப்படின்னா 21/9/2025 நம்ம இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் ஃபார்மை வந்து நம்ம அப்ளை பண்ணியிருக்கணும். ஃபஸ்ட்டு என்னென்ன போஸ்ட்டுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஏர்போர்ட் கிரவுண்ட் ஸ்டாஃப்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லோடர்ஸ், ஒன்லி மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 10th பாஸ், ஏர்போர்ட் கிரவுண்ட் ஸ்டாஃபுக்கு 12th பாஸ் அண்ட் அபவ், லோடர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 10th பாஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஏர்போர்ட் கிரவுண்ட் ஸ்டாஃப்கோட ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 to 30 இயர்ஸ் அண்ட் அதோட எக்ஸ்பெக்டட் சேலரி பார்த்தீங்கன்னா 25,000 to 35,000. நம்பர் ஆஃப் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா 1017 கொடுத்துருக்காங்க. இந்த ஏர்போர்ட் கிரவுண்ட் ஸ்டாஃப் போஸ்ட்டுக்கு வந்து மெயில் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே அப்ளை பண்ணிக்கலாம். லோடர்ஸ்க்கு வந்து ஒன்லி மேல்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 10th பாஸு, 20 to 40 இயர்ஸ் ஏஜ் லிமிட். அதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா 15,000லேருந்து 25,000. அதுக்கான காலி பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா 429 காலி பணியிடங்கள் இருக்குது. இதுக்கான எலிஜிபிலிட்டி என்னன்னு நம்ம பார்க்கலாம். மினிமம் எஜுகேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ ஏர்போர்ட் கிரவுண்ட் ஸ்டாஃபுக்கு கண்டிப்பாக 12th பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஏர்போர்ட் லோடருக்கு பார்த்தீங்க அப்படின்னா மெட்ரிகுலேஷன் எக்ஸாமினேஷன்ஸ் ஆர் ஈக்குவலன்ட் ஃப்ரம் த ரெகனைஸ்டு போர்டு, 10th பாஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏர்போர்ட் கிரவுண்ட் ஸ்டாஃபுக்கு போத் மேல் அண்ட் ஃபீமேல்ஸ் கேன் அப்ளை, ஃப்ரெஷர்ஸ் கேன் ஆல்சோ அப்ளைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏர்போர்ட் லோடர்ஸ்க்கு ஒன்லி மேல் கேண்டிடேட்ஸ் ஆர் ஒன்லி எலிஜிபிள்னு கொடுத்துருக்காங்க. டிப்ளமோ ஆர் நாட் ரெக்யர்ட், டிப்ளமோ முடித்தவங்கள ரெக்யர்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க. 10th + ITI ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் எலிஜிபிள் ஃபார் கிரவுண்ட் ஸ்டாஃப் பொசிஷன்ஸ் அண்ட் கேன் அப்ளை. 10th அல்லது ITI முடித்தவங்க கூட கிரவுண்ட் ஸ்டாஃப் பொசிஷன்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். தேர் இஸ் நோ ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் ஃபார் எனி கேட்டகரி, எந்த கேட்டகரிக்குமே ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கிடையாதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. நேச்சர் ஆஃப் ஒர்க் ஃபார் ஏர்போர்ட் கிரவுண்ட் ஸ்டாஃப், ஒர்க் நேச்சர் வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, எந்தெந்த இடத்துலலாம் ஒர்க் பண்ண கொடுப்பாங்க அப்படின்னா பேசஞ்சர் செக்இன், ஏர்லைன் டிக்கெட் ரிசர்வேஷன்ஸ், போர்டிங் அண்ட் ஆல் டெர்மினல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லா இடத்துலையுமே இந்த ஏர்போர்ட் கிரவுண்ட் ஸ்டாஃப் இருப்பாங்க. அவங்க வந்து ஷிஃப்ட் பேசிஸில் தான் ஒர்க் பண்ணுவாங்க. கேரியர் க்ரோத் இஸ் பேஸ்ட் ஆன் பெர்ஃபார்மன்ஸ், உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வச்சு தான் அவங்க கேரியர் க்ரோத் பண்ணுவாங்க. நேச்சர் ஆஃப் ஒர்க் ஃபார் ஏர்போர்ட் லோடர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கார்கோ லோடிங் அண்ட் ஆஃப்லோடிங் ஆஃப் ஃப்ரம் ஏர்கேட்ஸ் அண்ட் ட்ராலிஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டெக்னீஷியன்ஸ் இன் ஒர்க் ஷாப்ஸ் கொடுத்துருக்காங்க, அசிஸ்டன்ட் டெக்னீஷியன்ஸ் இன் ஒர்க் ஷாப்ஸ் அண்ட் கிளீனிங் த ஏர்கிராஃப்ட். அதுக்கப்புறம் வீல் சேர் அசிஸ்டன்ஸ், ப்ரொவைடிங் த வீல் சேர் அசிஸ்டன்ஸ். இதுவுமே ஷிஃப்ட் பேசிஸில். த ஒர்க் பேட்டர்ன் வில் பி 3 shifts இன்க்ளூடிங் த நைட் ஷிஃப்ட்ஸ் அண்ட் வீக்லி ஆஃப் ரொட்டேஷன் பேசிஸில் தான் இது வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ரிட்டன் எக்ஸாம் சிலபஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ரிட்டன் எக்ஸாமில் வந்து டிஸ்கிரிப்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸில் ஜென்ரல் அவேர்னஸ், ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங், இங்கிலீஷ் நாலேஜ் அண்ட் ஏவியேஷன்ஸ் நாலேஜ். இப்போ வந்து இதுக்கான தனித்தனி செப்பரேட்டாக மார்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் அவேர்னஸ்க்கு 25 மார்க்ஸ், 25 கொஸ்டின். ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்க்கு பார்த்தீங்கன்னாலும் 25 கொஸ்டின்ஸ் தான். இங்கிலீஷ் நாலேஜுக்கும் 25 கொஸ்டின், ஏவியேஷன் நாலேஜுக்கும் 25 கொஸ்டின்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. டைம் பார்த்தீங்கன்னா 90 minutes. டோட்டல் மார்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 100 மார்க்ஸ், 25 மார்க்ஸ் ஃபார் ஈச் சப்ஜெக்ட். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 25 மார்க்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. டீட்டெயில்ஸ் ஆஃப் சிலபஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் அவேர்னஸ் என்ன கேட்பாங்க, ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்கில் என்ன கேட்பாங்க, ஜென்ரல் இங்கிலீஷில் என்ன கேட்பாங்க, அண்ட் ஏவியேஷன்ஸ் நாலேஜில் என்னென்ன கேட்பாங்கன்னு சொல்லிங்க சிலபஸ் எல்லாமே இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஒன் டைம் அதை நீங்கள் வாசிச்சுக்கோங்க. எக்ஸாமினேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 100 ஆப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் இருக்கும். இதில் எந்த கொஸ்டின்ஸுக்குமே நெகட்டிவ் மார்க் எதுவுமே கிடையாது. எக்ஸாமினேஷன்ஸ் வில் பி கண்டக்டட் பை இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி, இங்கிலீஷ் அல்லது ஹிந்தியில் மட்டும்தான் எக்ஸாம் வந்து லாங்குவேஜ் கண்டக்ட் பண்ணுறாங்க.
அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணுறப்ப நம்ம கேர்ஃபுல்லாக ஃபில்லப் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணுறப்ப அதில் சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களை ஓகே பண்ணிட்டாங்க. பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களால் அதை எடிட் பண்ணி சென்டராக மாற்ற முடியாது. கண்டிப்பாக அந்த சென்டரில் தான் நீங்கள் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். எக்ஸாமினேஷன்ஸ் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிரவுண்ட் ஸ்டாஃபுக்கு 350, லோடர்ஸ்க்கு 250ன்னு சொல்லி போட்டிருக்காங்க. எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் தனித்தனியான எக்ஸாமினேஷன் சென்டர் இதில் கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸாமினேஷன் சென்டரில் நீங்கள் அப்ளை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதிக்கலாம். இப்போ தமிழ்நாடு பார்த்தீங்க அப்படின்னா சென்னை அண்ட் மதுரை மட்டும்தான் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த 2 இடத்துல மட்டும்தான் நீங்கள் எக்ஸாம் எழுத முடியும். அதே மாதிரி ஹவு டு அப்ளைங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா எந்த அஃபிஷியல்ஸ் வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா www.igaviationdelhi.comங்கிற வெப்சைட் மூலமாக மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வேறு எந்த வெப்சைட்டையுமே யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி அவங்க சொன்ன லாஸ்ட் டேட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மையுமே அவங்க வந்து எடுத்துக்க மாட்டாங்க. லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 21 செப்டம்பர் 2025க்குள்ளே நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் வந்து ஃபில்லப் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபில்லப் பண்ணாலுமே உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை அவங்க ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. அதனால் அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் ஃபில்லப் பண்ணிடணும். செலெக்ஷன்ஸ் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து கேண்டிடேட்ஸ்க்கு ரிட்டன் எக்ஸாம் தான் வைப்பாங்க. ரிட்டன் எக்ஸாமில் யாரெல்லாம் குவாலிஃபை ஆகுறாங்களோ அவங்கள மட்டும் தான் நெக்ஸ்ட்டு வந்து கால் லெட்டர் அனுப்பி அவங்களுக்கு வந்து எக்ஸாம் வைப்பாங்க. கண்டக்டட் இன் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜிங். அதுக்கப்புறம் டைரக்ட் இன்டர்வியூ நடத்துவாங்க. அந்த டைரக்ட் இன்டர்வியூலே அவங்க வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் மட்டும்தான் அவங்க வந்து எக்ஸாம் நடத்துவாங்க. தேர் வில் நோ இன்டர்வியூ ஃபார் லோடர். லோடருக்கு எந்த ஒரு இன்டர்வியூமே கிடையாது. ஒன்லி எக்ஸாம் மட்டும்தான். அதே மாதிரி எக்ஸாமோட பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 70%, டைரக்ட் இன்டர்வியூவோட பர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 30%ன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நிறைய ஜென்ரல் கண்டிஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. நம்ம அப்ளை பண்ணதுக்கு முன்னாடி அட்வர்டைஸ்மெண்ட் அந்த மாதிரி தெளிவாக படிச்சுட்டு தான் நம்ம அப்ளை பண்ணணும். அதே மாதிரி க்ளோசிங் டேட்டுக்கு முன்னக்கூட்டியே நம்ம அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம அப்ளை பண்ணோன்னா நம்மளுடைய சர்டிஃபிகேட்ஸ் நம்மளுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. அதனால் அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் அனுப்பிக்கணும். அதே மாதிரி உங்களுடைய இமெயில் அட்ரஸ் உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கணும். ஆக்டிவாக இருக்கிற மொபைல் நம்பரையும் மெயில் ஐடியும் மட்டும் தான் நம்ம கொடுத்துக்கணும். இப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எந்த ஒரு கரெக்ஷனுமே அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் பண்ண முடியாது. அதனால் சப்மிட் பண்ணதுக்கு முன்னாடி ஒன் டைம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சப்மிட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துங்க. சப்மிட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்து நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எதையுமே அவங்களால எடிட் பண்ணவே முடியாது. அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஒன் டைம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க.